கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பின்பாக விசிக அவனுடைய சர்ச்சையானது கொஞ்ச நாள் நின்றிருந்தது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. மீண்டும் அந்த சர்ச்சை தொடங்கியிருக்கா என்ற மாதிரியான ஒரு கருத்து தற்போது விசிக தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்ற ஒரு கருத்து அதனால எந்த இழப்பு வந்தாலும் சரி நான் உறுதியா நிற்பேன் என்ற மாதிரியான ஒரு கருத்து மீண்டும் ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது ஏதாவது கூட்டணி மாறுவதற்காக இந்த மாதிரி பேசுறாங்களா இல்ல திமுக கூட்டணியினுடைய அந்த நன்மைக்காக பேசுறாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலில் ஈடுபட்டு வந்த ஒரு பேர் இயக்கம். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியல் களத்தில் தேர்தல் பாதையில் பயணப்பட்டு வருகிறோம். எங்களது இந்த 35 ஆண்டு கால அனுபவத்தின் விளைச்சலாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மிக உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக உறுதியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். மதவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக ஓடும் சாதியவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் உறவு வைக்காது, இவர்கள் இடம்பெறும் அணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்று மிக உறுதியாக மிக தெளிவாக அறிவிப்பு செய்தார். இந்த அறிவிப்பு செய்த நாளிலிருந்து கடந்த 2-3 தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் எதிர்கொண்டு வருகிறோம். நாங்கள் சொன்னது போல் சாதியவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாமக இடம்பெறக்கூடிய அணியிலும் மதவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக இடம்பெறக்கூடிய அணியிலும் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாமல் இருந்தது என்பதையோடு மட்டும் இல்லாமல் இந்த இரு கட்சிகளும் இடம்பெறக்கூடிய அணியை வெற்றி பெறாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை தமிழகத்தில் செய்து வருகிறோம். இல்ல இப்ப நீங்க சொல்ற கருத்தை பார்க்கும்போது பாமக திமுக கூட்டணிக்கு எது வர வாய்ப்பு இருக்கு? அது மாதிரியான தோற்றங்கள்னால இந்த மாதிரி பேசுறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவிற்கு வருகிறதா வரவில்லையா என்பது நாம் ஆருடம் சொல்ல முடியாது. நாம் உறுதியாக இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய அணியிலும் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறக்கூடிய அணியிலும் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கின்றோம். அதனால்தான் நேற்று புதுச்சேரியில் நடைபெற்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலை திறப்பு விழாவில் கூட கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீண்டும் அதை உறுதிப்பட சொல்லியிருக்கின்றார். இதனால் தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தகைய பின்னடைவு ஏற்பட்டாலும் சாதியவாத சக்தியாக இருக்கக்கூடியவர்களிடமும் மதவாத சக்திகள் இருக்கக்கூடிய அணியிலும் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற மாட்டோம் என்று உறுதியாக சொல்லியிருக்கின்றார். இது விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் மிக தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. தேர்தல் அரசியல் என்றால் வெற்றி மட்டுமே இலக்கு என்றுதான் இவ்வளவு காலம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. ஆனால் தேர்தல் கூட்டணி என்பது அதிகாரத்தை பங்கு போடுவது மட்டும்தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கொள்கை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். ஆனால் கூட்டணி என்று வருகின்ற போது தேர்தல் அரசியலில் அதிகாரத்தை பங்கு போடுவது. ஆனால் அந்த களத்திலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு புது பாதையை வகுத்திருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் அரசியல் களத்திலும் ஒரு புது பாதையை தமிழகம் அல்லது இந்தியா கண்டிராத ஒரு புது பாதையை வகுத்திருக்கின்றார். என்ன பாதை என்றால் மதவாதத்தை மட்டுமே தன்னுடைய உயிர் மூச்சாக வைத்திருக்கக்கூடிய பாஜகவோடும் சாதியவாதத்தை தன்னுடைய முதன்மையான கோட்பாடாக வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அல்லது அவர்கள் இடம்பெறக்கூடிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது என்பதை மிக உறுதியாக அறிவித்திருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை இப்படி சொல்வதற்கும் பாமகவை இப்படி சொல்வதற்கும் நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் முன்பு சொன்னது போல 35 ஆண்டு கால அனுபவத்தில் நாங்கள் இந்த கருத்தை விதைக்கின்றோம், இந்த கருத்தை சொல்கிறோம். இதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னடைவு வந்தாலும் அதை பற்றி தேர்தல் அரசியலில் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இந்த துணிச்சலான முடிவு எடுத்திருப்பது எதனால் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சிக்காக அல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல
தேர்தல் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் இப்படி முடிவெடுக்கிறார்கள்? விடுதலை சிறுத்தைகள் இப்படி முடிவெடுப்பதனால் கூட்டணியில பிற கட்சிகளின் கதவுகளை இவர்களாவே ஏன் அடைக்கிறார்கள்? தேர்தல் அரசியலில் இது சரியல்லவே. வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம் எங்கே அதிக தொகுதிகளை கிடைக்கின்றனவோ அல்லது அதிக வாய்ப்பு எங்கே கிடைக்கின்றதோ அந்த இடத்தை நோக்கி நகர்வதுதானே சரியானது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இப்படி வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில், வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் இவர்கள் இடம்பெறக்கூடிய அணியில் இடம்பெற மாட்டோம் என்று இப்படி அறிவிப்பு செய்வது அவர்களுக்கு பாதிப்பே என்று சில அரசியல் வல்லுநர்கள் இன்றைக்கும் கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்ன நினைக்கிறோம் என்றால், தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளின் கை அதிகாரத்திற்குள் வந்துவிடக் கூடாது. அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்தில் சனாதன சக்திகளின் கட்சிகள் அங்கே இடம்பெற்றுவிடக் கூடாது என்பது தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய எண்ணம் ஒன்றே ஒன்றுதான். விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் அரசியலை பின்னடைவு வந்தாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நாம் வெளியிடுகிறோம். இந்த அறிவிப்பு வெளியிடும் போதெல்லாம் சனாதனிகளும் சங்பரிவார்களும் பதறிக்கொண்டு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். திமுகவிற்கு இவர்கள் முட்டுக் கொடுக்கிறார்கள், திமுகவிற்கு இவர்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் பதறுவது எதனால் என்றால், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தினால்தான் இங்கே சனாதனிகளின் கையில் அதிகாரம் போய்விடும், அதிகாரம் போய் சிக்கும் என்கின்ற கணக்கு போட்டு திமுக கூட்டணியை அவர்கள் பலவீனப்படுத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள். அதற்கு யாரை அவர்கள் துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறார்கள் என்றால், விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை கோபத்தை தூண்ட வேண்டும், இவர்கள் அடிமை சாசனம் திமுகவிற்கு எழுதி கொடுத்து விட்டார்கள், திமுகவிற்கு இவர்கள் முட்டுக் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் பதறுவது எதனால் என்றால், அவர்கள் வெற்றி பெற முடியாது. அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியை உருவாக்குவதற்கான வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி எந்த வகையிலும் கட்டுக்கோப்பு குலையாமல் இங்கே கடந்த 2 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது, நாடாளுமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறும் என்கின்ற நிலை இருப்பதனால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள். இவர்கள் நினைப்பது போல் விடுதலை சிறுத்தைகள் பதவிக்கோ பணத்திற்கோ பல்லிழிக்கக்கூடியவர்கள் அல்ல, பதவிக்கோ பணத்திற்கோ பல்லிழிக்கக்கூடியவர்கள் அல்ல. தேர்தல் அரசியல் களத்திலும் இத்தகைய துணிச்சலான முடிவை அறிவிக்கக்கூடிய துணிச்சல் வாய்ந்த பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தாண்டி, விடுதலை சிறுத்தைகளை தாண்டி இன்றைக்கு வெகுமக்களின் பேர் ஆதரவு விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் களத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை போல ஒரு கட்சி தமிழக அரசியல் களம் கண்டிராத களமாக இருக்கிறது என்று பொதுமக்களின் பேராதரவும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருகி வருகிறது என்பதை ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப பாஜகவை எதிர்க்கிறது சரி, பாமகவை சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரது சரியா இருக்குமா? ஏன்னா கடந்த காலங்களில் வந்து விசிகவும் பாமகவும் இணைந்து பணியாற்ற வரலாறுலாம் உண்டுல. அந்த மாதிரியான இணக்கமான சூழல் தற்போது உருவானா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே இருக்கும். இதையெல்லாம் அனுபவத்தில் இருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்திருக்கின்றோம். நான் அதனால்தான் துவங்குகின்ற போதே சொன்னேன், 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு, 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் பாதை. அந்த 10 ஆண்டு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குடிதாங்கி என்கின்ற கிராமத்தில் ஒரு தலித் சகோதரர் இறந்தபோது அவரது பிணத்தை பொதுப்பாதையில் தூக்கி கொண்டு போகக்கூடாது என்று சாதி வெறியர்கள் தடை விதித்த போது அந்த பிணத்தை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தவர் மருத்துவர் ராமதாஸ். அதனால் தமிழ்நாட்டில் அன்றைக்கு யாரும் அவரை அழைத்து பாராட்டவில்லை, பட்டம் கொடுக்கவில்லை. அந்த செயலுக்காக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மதுரைக்கு அழைத்து வந்து மேலூர் மண்ணிலே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி தமிழ் குடிதாங்கி என்கின்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தோம் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் வட மாவட்டங்களில் ஏராளமான புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை திறந்து வைத்திருப்பதனால் அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் உயரிய விருதான அம்பேத்கர் சுடர் விருது வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவருக்கு
விடுதலை சிறுத்தைகளின் உயரிய விருதான அம்பேத்கர் சுடர் விருது வழங்கி சிறப்பு செய்தோம். இதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் தான் செய்தோம். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் செய்தார். எப்போது ஜனநாயகத்தின் பக்கம் அவர்கள் நின்றார்களோ அப்போது அவர்களை அங்கீகரித்தோம், அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தோம், அவர்களுக்கு பட்டம் கொடுத்து சிறப்பித்தோம். என்றைக்கு தர்மபுரியில ஒரு தலித், ஒரு வன்னியர் ஒரு காதல் திருமணம் செய்தார்கள், காதலித்தார்கள் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினார்களோ, நாடக காதல் நசுக்கும் சட்டம் என்கின்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை என்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் விதைத்தார்களோ அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார். இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா, ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை இன்றைக்கு பாமக நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். எனவே இனிமேல் அவர்களோடு தேர்தல் உறவு கிடையாது என்று மிக துணிச்சலாக அறிவித்தார். கடந்த 2 தேர்தலில் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இல்ல அண்மையில கூட வன்னியர் சங்க மாநாடு கூட அழைப்புல எடுத்திருந்தாங்க. அப்ப இணக்கமான சூழலுக்கு வருவதற்கு பாமக தயாரா தானே இருக்காங்க. வன்னியர் சங்க மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை மிக மரியாதையுடன் பெற்றுக்கொண்டோம். ஏனோ தானோ என்று அந்த அழைப்பை வாங்கவில்லை. அந்த அழைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் நம்முடைய தலைவர் படித்தார். வந்தவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார். மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு ஜனநாயக நடைமுறை. எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயக நடைமுறையை பின்னோக்கி பார்ப்பது கிடையாது. அனைத்து சமூகங்களும் சகோதரர்களாக, அண்ணன் தம்பிகளாக பழக வேண்டும் அல்லது உறவாட வேண்டும், அரசியல் ரீதியான உறவை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலையும் தந்தை பெரியார் அவர்களின் கருத்தியலும் உள்வாங்கி பயணப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அந்த நோக்கத்திற்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் இறங்கி வருவோம். ஆனால் என் மீது, என் தலைவரின் மீது மிக அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தவர்கள் அவர்கள். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமான நெருக்கடி அல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான நெருக்கடியாக அது விளைந்தது. தேவையில்லாத பதற்றத்தை தமிழ்நாட்டில் அது உருவாக்கியது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களினுடைய முதிர்ச்சியான நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் அன்றைக்கு உழைக்கின்ற மக்களிடையே உருவாக இருந்த மிகப்பெரிய மோதல் தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த வழி இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அதனால் தேர்தல் அரசியல் பாதையில் விடுதலை சிறுத்தைகள் நேற்றைக்கு நம்முடைய தலைவர் அறிவித்தது போல் மதவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவோடும் சாதியவாத அமைப்பாக இருக்கக்கூடிய பாமகவோடும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் உறவு வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டை இன்றைக்கு சன்பரிவார்களின் கருத்தியல் வெகுவாக பரப்பி தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சதி வேலையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அணியை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அதனால்தான் அண்மையில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் கூட விடுதலை சிறுத்தைகளின் முழக்கமான விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த கொள்கை முழக்கமான கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அறிவிப்பு செய்த போது கூட விடுதலை சிறுத்தைகள் அதில் மயங்கவில்லை. எவ்வளவோ ஆசை காட்டுகிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கப்படும், துணை முதல்வர் பதவி கூட கேட்கலாம் என்கின்ற எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள். தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் சன்பரிவார்களின் கையில் ஆட்சி அதிகாரம் போய் சிக்கிவிடக் கூடாது என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் எமக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு வந்தாலும் கவலை இல்லை, தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதனால் எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லாமல் இந்த அணியில் இருக்கிறோம் என்று 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள், விடுதலை சிறுத்தைகள் ஒரு நம்பிக்கையான இயக்கம்,
விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தேர்தல் அரசியல் களத்திலும் ஒரு நம்பிக்கையான தலைவர். எனவே 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உரிய பங்கீடை வழங்க வேண்டும் என்று ஒரு தோழமையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாக விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி சார். நன்றி.